ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். யூத் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. தெரியாதனமாக ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். சரி, கென் கருணாஸ் அவர் வேறு இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்கிறாரு. சரி போய் பார்த்துருவோம், ஒரு 4 நல்ல வார்த்தை பேசலான்ற அந்த எண்ணத்தில் தான் நான் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, முடியல, ரொம்ப கஷ்டம். எதுக்கு இந்த மாதிரி ஏன் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே கென் தம்பி வந்து அசுரன் படமாக இருக்கட்டும், அடுத்தது விடுதலை ஒன்லேயும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்பு. அது கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சேன், பெரிய நல்ல ஒரு நடிகனாக வந்துடுவான் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் இப்படி சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படம் பார்க்குறது. என்னடா படம் இது, ஒரு லைனில் சொல்லிவிடுவேன், ஆனால் மனசை கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன். படம் மயிறு மாதிரி இருக்குது. 2-3 டைலாக் வருது அந்த படத்தில் மயிருன்னு. அந்த டைலாக் ஏன்னா எப்படியோ நான் தம்பி தானே வச்சுருப்பான் அந்த டைலாக்கை மயிருன்னு. நான் சொல்கிறேன் படம் மயிறு மாதிரி இருக்குது. மயிறு கூட சாதாரண மயிரெலாம் கிடையாதுங்க. இந்த இந்த குளிக்காமல் சாமியார்லாம் இருப்பாங்க பாருங்கள், இந்த ஜடை மாதிரி ஆகிடும், ஜிகிடு ஜிகிடாக ஆகிட்டு, அந்த மாதிரி ஒரு மயிறு மாதிரி தான் இருக்குது படம். என்னடா ஒரு படம் எடுக்கிறீங்க, கொஞ்சமாச்சும் கருணை வேணாமாடா. கருணாஸ் மகன் கருணை வேணாமா? ஸ்கூல் பசங்க வந்து என்னடா ஆகும் இந்த படத்தை பார்த்துட்டு, வச்சியடா ஒரு ட்விஸ்ட்டு, +2 பாஸ் பண்ணால் உனக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு. கேவலமாக இல்லை இதெல்லாம். இதோ காலேஜில் உன் வயசுக்கு ஏற்ற படத்தை எடுக்கணுன்றதுக்காக நீ ஸ்கூல் லவ் எடுப்பியாடா நான் கேட்குறேன். ஒரு காலேஜ் லவ் எடுத்தால் கூட பரவாயில்ல. அந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹீரோயின் அந்த சிறை படத்தில் அந்த பெண் அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நடித்த அதே ஃபேஸ் கட்டு, அதே ஸ்டைலில் தான் வந்து இந்த படத்தையும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏற்கனவே நீ எடுத்திருந்த படமே எல்லாம் வந்து பிட்டு பிட்டா, 3, வல்லவன், திருடா திருடி, காதல் கொண்டேன், இப்படி பல படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு தான் நீ வந்து 7G ரெயில்வே காலனி, இப்படி பல படங்கள் வந்து பிச்சு எடுத்து தான் நீ வந்து ஒரு கதைன்னு சொல்லி உருவாக்கி எடுத்துருக்குற. முடியலடா, 2.25 மணி நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏதோ நல்ல வேலை அந்த சுராஜ் கொஞ்சம் அப்படி நிமித்தி உட்கார வைக்கிறார் நம்மளை. இல்லைன்னா டோட்டலாக இப்போவும் டோட்டலாக தான் சுராஜால் சொல்ல முடியும். என்னடா படம் எடுக்கிறீங்க, இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் என்னடா இந்த படத்தை பார்த்துட்டு. ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து விழுந்து தாண்டா கிடக்குது. அதை தூக்கி நிறுத்திடுவீங்க நீங்கள்லாம் வந்து, அப்படியே யூத்துலாம் வந்து தூக்கி நிறுத்திடுவீங்கன்னு பார்த்தா இன்னும் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சி நாசமாக்குறீங்களே. படம் கிடையாது. என்னடா கருத்தை சொன்னீங்க அந்த படத்தில், எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்டா. எவ்வளோ படத்தை பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு படமாடா, இது ஒரு கதையாடா இது. வேறு உங்களுக்கு கான்செப்டே கிடையாதாடா உங்களுக்கு. லவ் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குடா. அவர் பாலகுமாரன் கதையை எடுத்து படிங்க, இனிது இனிது காதல் இனிதுன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கலாம். உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா விட்டுட்டு போங்கடா. ஏன்டா நாசமாக்குறீங்க தமிழ் சினிமாவை, நாசமாக்குறீங்க. போய் பாருங்கள் எவ்வளோ நாவல், காதல் நாவல் எவ்வளோ இருக்குது தெரியுமா. அதை எடுத்து ஒரு உருப்படியாக ஒரு படத்தை கொடுக்க முடியாது. யூத்தை கவர் பண்ணுறேன், மயிரை கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாசமாக்குறீங்கடா. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை நாசமாக்குறீங்க. நான் கேட்குறேன், யாராக இருந்தாலும் இந்த சராசரி பார்வை தான் அதுக்கு வந்து. அது கருணாஸ் மகனாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி. எதுக்கு இப்படி எடுக்கிறீங்க? ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து பார்த்தா நாசமாகி தான்டா இருக்குது. இன்னும் அதுக்கு நாசமாக்குறீங்க. தமிழ் சினிமாவை மட்டுமா நாசமாக்குறீங்க, சொசைட்டியே நாசமாக்குறீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் போய் படத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன பெரிய வைராக்கியம். பெத்த அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதை பார்த்து உணர்ந்து படிக்கிற பிள்ளைங்க தான் வெற்றி பெறுவாங்க. அவன் தான் வந்து அவன் பார்டர் மார்க்கில் கூட பாஸ் ஆகிருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் முன்னேறி போவான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து நல்லா படிக்கிற மாதிரி வைக்கிறீங்க பாருங்கள், ஒரு கதையை வைக்கிறீங்க பாருங்கள். உங்களெல்லாம் எவ்வளோ காரி தூப்பினாலும் தகும். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்றதுக்காக படிச்சிட்டிங்களாடா சொல்லு பார்க்கலாம். அவ்வளோதான். அப்போது அம்மா அப்பாவுடைய அந்த கனவு கஷ்டங்கள் வேர்வை உழைப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொன்னால் தான் உங்களுக்கு வரும், அப்போ தான் படிப்பு வரும். எவ்வளோ கேவலமான ஒரு கான்செப்ட் இது. நான் கேட்குறேன், எத்தனை தாய் தந்தையர் கஷ்டப்படுறாங்க. அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அப்பா வந்து ராத்திரி பாலும் கஷ்டப்படுற, அப்போ முன்னேறணும்னு நினைக்கிற அவன் பிள்ளையா
லவ் பண்ணுற பொண்ணு வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணால் தான் நான் வந்து படிப்பேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன கர்மமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். அது என்னது அது? நீ +2 பாஸ் பண்ணினா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது. அதில் வந்து என்ன தான் ஒரு உங்கள் சொந்த டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, சொந்த ஒரு ஹீரோவாக நடித்து என்ன தான் சொந்தமாக டைரக்ஷன் பண்ணால் கூட, கடந்த காலத்தில் பாக்கியராஜ் கூட பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் வச்சு கூட நடிச்சிருக்கிறாரு. எல்லாம் 2க்கு மேலே போக மாட்டாங்க. என்ன தான் சொந்த டைரக்ஷனாக இருந்தாலும் கூட 2 பெண்கள் விழுந்து விழுந்து காதலிக்கிற மாதிரி அது வந்து சிம்பு காலம் வரைக்கும் சொல்கிறேன் நான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிம்பு காலம் வரைக்கும் ஒன்றுக்கு மேலே 2 பெண்கள் வந்து விரட்டி விரட்டி லவ் பண்ணாங்க. அதுவும் 3 பொண்ணுங்க லவ் பண்ணுற மாதிரி. என்னடா இது? ஏன் இன்னும் கூட 2 பொண்ணை சேர்த்துருக்கலாமே? இன்னொரு அரை மணி நேரம் படத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு. கருணை இருக்கடா உங்களுக்கு? இதுதான் அவனுக்கு கருணாஸ் மகன்கிட்ட இப்படி தான் கேட்கணும். கருணை இருக்கா அவனுக்கு? அதுவும் 1.5 வருஷத்தில் 3 பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி. என்னடா இது? 1.5 வருஷத்தில் 3 பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அர்த்தம் இருக்கடா? எதனா ஒரு குவாலிட்டி இருக்காதா? ஒருத்தனை லவ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஏதாவது உங்ககிட்ட அந்த தனித்திறமையை காட்டுறல. அட ஒருத்தன் படிப்பிலே வரலையா, ஆனால் ஸ்போர்ட்ஸில் கில்லாடி, அப்படி ஏதாவது காட்டுறீங்களா? படத்தை உட்கார முடியலடா பார்க்கறதுக்கு. எப்படா வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து நாசமாக இருக்கு. ஐயோ ரொம்ப முடியல. இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணணுன்ற எண்ணம் கூட எனக்கு வரல. ஆனால் காரி துப்புணுமேன்றதுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை எப்படா நீங்கள் வாழ வைப்பீங்க? 2 கவலை இருக்குது. இன்னொன்று சொசைட்டி நாசமாகுது, சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமாவே நாசமாக்குறீங்க. ஒரே நேரத்தில் 2த்தையும் நாசமாக்கு. உங்களெல்லாம் யாரா கூப்பிட்டாங்க? உங்களெல்லாம் யாராவது கூப்பிட்டாங்களா? உங்களை நீங்கள் கதாநாயகன் நடிகன்னு கூப்பிட்டாங்களா? இல்லை நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சினிமா உங்களை கூப்பிட்டுதாடா? உங்களை அவ்வளோ எதுக்குடா அப்படி? நானும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ரைட் ஓகே வருவான்னா அப்படிதான் மண்ணை போடுறீங்க. ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தானே அந்த படத்தில், அசுரன் படமாக இருக்கட்டும் அல்லது விடுதலையாக இருக்கட்டும், சின்ன கேரக்டர் தானே அது, 2 செகண்டு. அப்புறம் வெற்றிமாற ஸ்கூலில் நீங்கள் வந்து என்னடா படிச்சிங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வெற்றிமாற ஸ்கூல்லேருந்து வந்த பையன் தான்டா நீ. என்ன கிழிச்சிங்க? என்ன கதை இது? யூத்தை கவர் பண்ணுறோம், மயிரை கவர் பண்ணுறோம், மயிர் மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க படத்திலே மயிர்னு 2 வசனம் வைக்கிறேன். அப்போ நம்ம படத்தை மயிர்னு சொல்கிறதுல என்ன தப்பு? நான் கேட்குறேன். மயிர் மாதிரி தான் இருக்குது படம். எல்லாம் ஒரு படம்னு இன்னும் வந்து அப்புறம் ஏதாவது அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. தப்பி தவறி போயிடாதீங்க படத்தை யாரும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து யூத்துகளை வந்து நாசமாக, ஸ்கூல் பிள்ளைகளை நாசமாக்குறீங்களாடா. அதான் வருத்தமாக இருக்குது. படிப்பை பார்ப்பீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதே லவ்வுக்கு தானே போகிறது. இதில் வேறு மனசில் கமலஹாசன் நினைப்பு வேறு மனசில் போங்கடா நீங்களும். இதில் வேறு வந்து ஆளை செட் பண்ணி அனுப்பிடுங்க தேட்டருக்கு. ஃபஸ்ட்டு ஷோவுக்கு கை தட்டுறதுக்குன்னு ஒரு 10 பேர் அனுப்பிச்சிடுங்க. ஒரு தேட்டருக்கும் கூலிக்கு மாறடிங்களேன். என்ன பிரமாதமாக இருக்குன்னு தெரியல. ஒரு 10 பேர் கை தட்டிங்களா? நான் உட்காந்து திரும்பி தான் பார்க்குறேன். எதுக்கு தாண்டா கை தட்டுறீங்க? இதனடா கேவலமான விஷயம். படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு ஒரு 10 பேர் ரெடி பண்ணி அனுப்புறீங்க. ஏன்னா கொஞ்சமாக இதெல்லாம் உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அப்பாலாம் போட்டு பார்க்க மாட்டானடா இந்த படத்தெல்லாம்? கருணாஸ்லாம் பார்க்க மாட்டானா இந்த படத்தை? பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பான்? சூப்பராக வச்சுருக்கேன்னு பாராட்டியிருப்பானா? நான் கேட்குறேன். இல்லை உங்கள் அம்மா அப்பாலாம் போட்டு பார்ப்பாங்களா? இதில் என்னடா பெருசாக சொல்ல வரட்ட நீன்னு சொல்லு பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் தங்கச்சிங்களாம் கூட்டு போய் காட்டுறீங்களா படத்தை? வீட்டில் இருக்க மற்ற குடும்பத்தில் இருக்க வந்து இருப்பாங்கள்ல, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, சொந்த அக்கா தங்கச்சி, இவங்களை போய் பார்ப்பீங்களா கூட்டு போயிட்டு? நான் கேட்குறேன். நீங்கள் ஆபாசத்தை காட்டுறீங்க, ஆபாசத்தை காட்டணும் அப்படி சொல்லவே வரல. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, அது இந்த படத்தை பார்க்கும்போது அது என்ன தோணுன்னு தான் நான் கேட்குறேன். டேய், கோர்ட்டுன்னு ஒரு படம் இருக்குது, கோர்ட். அந்த படத்துலேயும் காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை பாருங்கள். அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்டை பற்றி தான் எடுத்திருப்பான். அந்த படத்தை பாரு. அது வந்து இப்போது ரீமேக்கில் வந்து பிரசாந்த் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த படம் வந்து தெலுங்கு படம், தெலுங்கா கன்னடம்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பாரு, மொழியே தேவையில்லை. அப்படி இருக்க சிறை படத்தை பாருங்கள். சிறையில் வந்து அதே யூத் லவ்வை சொல்லியிருப்பாங்க. என்னடா படம் இது? கதையாக இருக்குது, மயிராக இருக்குது. அதில் சொல்லி பார்க்கலாம். இது ஒரு கதை, இது ஒரு மயிர், இதுக்கு ஒரு பிரின்ஸிபல் வந்து ரோலில். இதெல்லாம் வந்து இது வந்து நளினி வந்து பிரின்ஸிபல்லு, கரஸ்பாண்டன்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி. என்னடா கதை? என்ன படம் இது? காரி துப்புலா மாதிரி இருக்குது.
எவ்வளோ கதைகள் இருக்குது, கதைகளுக்கடா பஞ்சம், கதைக்கடா பஞ்சம். எவ்வளோ கதைகள் எழுதியிருக்கு, நாவல்கள் கொட்டி கிடக்குதா. ஒரு லைப்ரரியில் போய் பாருங்கடா, அதில் சொல்லப்படாத காதலா, எவ்வளோ கருத்துள்ள படங்கள் இருந்து, காதலும் கருத்தும் சேர்ந்த படங்கள் எவ்வளோ இருக்குது. எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பங்களில் கூட இது மாதிரிலாம் நடக்குமா தெரியல. ஏதாவது மனசில் ஒட்டுற மாதிரி ஒரு காட்சி எதுனா இருக்கா? இதில் வர டைரக்ஷன் ஒரு கேடு, உங்களுக்கு நடிக்கிறதே ஒரு கேடு, இதில் டைரக்ஷன் ஒரு கேடு. இதை ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களாம் நம்பி படத்தை ரிலீஸ் வேறு பண்ணுறான். எங்களுக்குலாம் என்ன, ஒரு நாள் 2 நாள் ஒன்றா போதும், இருக்கவே இருக்குது ஓடிடி, அதில் போட்டு தள்ளி விட்டு அவ்வளோதான், தள்ளி விட்டு. இதில் வர்றது பேர் வேறு யூத்து, அந்த யூத்தே பார்க்க முடியாது. ஏன்னா போங்கடா, நீங்கள்லாம் தமிழ் சினிமாவோட சாபக்கேடுகள் இன்னும் எவ்வளோ அனுபவிக்கணுமோ தெரியல. அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் பொறுக்கித்தனமாக படம் எடுத்து தான் ஒரு ஜென்ரேஷனே பார்த்திங்கன்னா தற்கொலை கூட்டத்தை உருவாக்கியிருக்கு. அடுத்தடுத்து வந்தானுங்க அவன் பங்குங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுஷ், சிம்பு எல்லாம் ஒவ்வொருத்தரும் தற்கொலை கூட்டங்களை உருவாக்கிட்டானுங்க. ஃபோட்டோ காமிச்ச உடனே விசில் பறக்குது. என்ன சாதிச்சானுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சிம்பு என்ன சாதித்தான், தனுஷ் என்ன சாதித்தான், விஜய் என்ன சாதித்தான், ஒன்றும் தெரியல. எல்லாம் தற்கொலை கூட்டங்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை நாசமாக்கிறதுக்கு. இப்போ புதுசாக அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருதா, அந்த ஜென்ரேஷன் நாசமாக்க போகிறீங்க, அவ்வளோதான். நல்ல கருத்துள்ள படங்கள் எடுங்க. யாரும் இங்கே காதலுக்கு எதிரானவங்களே கிடையாது. ஆனால் அந்த காதல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னதமானது, உணர்வுபூர்வமானதுன்றதை காட்டாமல் போகிற போக்கில் லூட்டி அடிக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி காட்டுறீங்க. லவ்ன்றதுனா சர்வசாதாரணமாக காட்டிட்டு போகிறீங்க. காதல்ன்றது எவ்வளோ அற்புதமான உணர்வு தெரியுமாடா அது. அதையே அசிங்கப்படுத்துறீங்கன்ற நான் அப்படி சொல்லி இந்த யூத் யங்ஸ்டர் கூட்டங்களை பார்த்தீங்கன்னா நாசமாக்கி வைக்கிறீங்க. அதுதான் அவன் தான் நாசமாக்கினா. ஒரு பக்கம் இந்த விஜய் நாசமாக்கினா, அடுத்து ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஜென்ரேஷனை நாசமாக்குறீங்க. இப்போ உன் பங்குக்கு நீ நாசமாக்கணும். இன்னொருத்தருக்கு நான் அந்த பிரதீப் ரங்கநாதன் அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்து அவன் நாசமாக்குறான். அடுத்தது நீ அவனுக்கு போட்டியா? இப்படி நாசமாக்கினே இருங்க. சினிமாவையும் நாசமாக்குங்க, சொசைட்டியும் நாசமாக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே திறந்து கிடக்குது இந்த சமூகம். தமிழ் சமூகம் அப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சொல்ல முடியும்.